திருப்பதி ஏழுமலையானை தரிசனம் செய்வதற்காக ஆயிரக்கணக்கான பக்தர்கள் திருமலைக்கு தவறாமல் வந்து செல்கின்றனர். ஸ்ரீவாரி தரிசனத்திற்காக ஒருவர் ஆனந்த ரூபத்தை தரிசனம் செய்கிறார். ஸ்ரீ வெங்கடேஸ்வர சுவாமியை தரிசிக்க வரும் பக்தர்கள் இந்த விதிகளை கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டும் என்று திருப்பதி ஏழுமலையானை கூறியுள்ளார். சுவாமி சொன்ன விதிகள் என்ன? இன்னும் திருமலையில் 99% பக்தர்கள் இந்த தவறுகளை செய்கிறார்கள். அது என்ன தவறு என்பதை இந்த பதிவில் தெரிந்து கொள்ளலாம். திருமலை யாத்திரை என்றால் புனித புஷ்கரிணி ஸ்நானம், வராக தரிசனம், சீனிவாசரின் சேவா பாக்கியம், பிரசாத வரவேற்புடன் திருமலை யாத்திரை முடிவடைகிறது. அதனால் இத்தலம் வராக சேஸ்திரம் என்றும் வராக தீர்த்தங்கள் என்றும் அழைக்கப்படுகிறது. புராண கதை. கலியுகத்தின் தொடக்கத்தில் வைகுந்தனி பூலோகத்தில் ஸ்ரீ மகாவிஷ்ணு வெங்கடாச்சலபதிக்கு சீனிவாசராக வந்ததாக புராணங்கள் கூறுகின்றன. இப்படி வந்த அந்த மகாவிஷ்ணுவை அடையாளம் கண்டுகொண்ட பூவராக சுவாமி, ஓ சீனிவாசா வைகுண்டம், ஏன் இந்த பூமிக்கு வந்தாய் என்று கேட்டார். லக்ஷ்மியின் இருப்பிடமான பிருகு மகர்ஷி என் மார்பை தொட்டவுடன் லக்ஷ்மி தேவி வைகுண்டத்தை விட்டு கோலாப்பூர் சென்றார் என்று ஸ்ரீனிவாசர் கூறினார். ஸ்ரீனிவாசன் பூவராகியிடம் இங்கு வசிக்க இடம் தரும்படி கேட்டபோது வராக பகவான் கொஞ்சம் பணம் கொடுத்தால் இடம் தர அனுமதி அளித்தார். அந்த வார்த்தைக்கு சீனிவாசன் பணத்தை விட மதிப்புமிக்க வார்த்தையை உனக்கு தருகிறேன் என்றார். வராக கஷேத்திரத்தில் எனது தரிசனத்திற்கு வரும் பக்தர்கள் முதலில் புஷ்கரணியில் நீராடி எனது தரிசனத்துக்கு முன் உங்கள் தரிசனம் பெற வேண்டும். உனக்கு எப்பொழுதும் பால் அபிஷேகம் செய்கிறேன் என்றும் வரம் தருவதாக வாக்களித்தான். சீனிவாசன் வராகமூர்த்தியிடம் நான் வழங்கும் இந்த வரத்தை ஏற்றுக்கொள்ளும்படி கேட்டுக்கொண்டார். ஸ்ரீனிவாசர் என் மீது கருணை காட்டுங்கள் என்று வராக சுவாமி ஒப்புக்கொண்டார். ஸ்ரீனிவாசருக்கு வராக கஷேத்திரத்தில் ஸ்வேத வராக மூர்த்தி 100 அடி இடம் கொடுத்ததாக வெங்கடாச்சல மகாத்யத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அன்றிலிருந்து இன்று வரை வராக மூர்த்திக்கும் வெங்கடேச பெருமானுக்கும் வழக்கமான சேவைகள் நடைபெற்று வருகின்றன. வராக பெருமானுக்கு பிரசாதத்தை பூஜித்த பிறகு பிரசாதம் ஏழுமலையானிடம் தெரிவிக்கப்படுகிறது. புராணங்களின்படி ஹிரண்யாக்ஷனிடமிருந்து பூதேவியை காப்பாற்றியதாக பிரம்மா விஷ்ணுமூர்த்தியை புகழ்ந்தபோது விஷ்ணுமூர்த்தி பிரம்மாவின் நாசியில் வலிமை மிக்க ஸ்ரீ வராக வடிவில் அவதரித்து ஹிரண்யாஷை கொன்று பூதேவியை தனது பற்களில் வைத்து காப்பாற்றினார். பிரம்மாவின் கைகளால் உலக நலனுக்காக வராக புஷ்கரிணி வெங்கடாச்சலத்திற்கு வராக வடிவில் அமைந்ததாக வராக புராணத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. திருமலைக்கு வரும் பக்தர்கள் முதலில் புஷ்கரிணி ஸ்நானம் செய்ய வேண்டும் என்று ஸ்ரீ வெங்கடேஸ்வரரை முடிவு செய்தார் என்பது இந்த புராண கதையிலிருந்து தெரிகிறது. முதலில் வராக சுவாமியை தரிசனம் செய்ய வேண்டும் என்றார். அதன் பின்னர் ஸ்ரீனிவாச பெருமாள் என்னை தரிசிக்க வேண்டும் என்று விதி வகுத்தார். ஆனால் 99% பக்தர்கள் தல புராணம் தெரியாமல் நேரடியாக ஸ்ரீவாரி தரிசனத்திற்கு செல்கின்றனர். புஷ்கரிணியில் ஸ்நானம் செய்யாவிட்டாலும் முகம் கை கால்களை கழுவிவிட்டு வராக பகவானை தரிசனம் செய்துவிட்டு ஸ்ரீ வெங்கடேஸ்வர சுவாமியை தரிசனம் செய்ய சென்றால் நினைத்த காரியங்கள் நிறைவேறும் என்கின்றனர் ஆச்சாரியார்கள். இந்த தகவல் தரிசனம் செய்யும் பக்தர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நினைக்கிறேன். இது போல பயனுள்ள பதிவுகளை தொடர்ச்சியாக தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கோங்க. நன்றி.